வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியது தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மிஸ் யூ. என் ராஜசேகர் அவங்களுடைய டைரக்ஷனில், தினேஷ் பொன்ராஜுடைய எடிட்டில், கேஜி வெங்கடேஷ் அவங்களுடைய சினிமோட்டோகிராஃபியில், ஜிப்ரானுடைய இசையில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த மிஸ் யூ. மிஸ் யூ படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சித்தார்த், அஷிகா ரங்கநாதன், பாலசரவணன், கருணாகரன், லொலுசபா மாறன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. மிஸ் யூ படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி, எதுவாக இருந்தாலுமே தட்டி கேட்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கிறவர் தான் சித்தார்த். ஸோ அதனால அவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்கப்புறமா ஒரு பொண்ணை வந்து பார்க்குறாரு, லவ் பண்ணுறாரு. ஸோ அந்த பொண்ணை வந்து அவங்க வீட்டில் சொல்லி அவங்க கிட்ட வந்து பேசலான்னு போகும்போது வீட்டில் ஒருத்தர் கூட இந்த பொண்ணு வேண்டாம், இது உனக்கு செட் ஆகாது அப்படின்றாங்க. அப்படி செட் ஆகாமல் போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத யோசிக்கிறாரு. ஏன்னா நடுவில் நடந்த ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு வந்து கொஞ்சம் மெமரி லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா கல்யாணம் ஆச்சா, அவங்க வந்து லவ் பண்ணாங்களா இல்லையா, இல்லைனா அவர் வந்து என்ன காரணத்தினால அந்த மெமரி லாஸ் ஆச்சோ அது மறுபடியும் அவருக்கு நினைவு வந்ததா அப்படின்றதான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ இந்த திரைப்படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில் ஆர்வத்தில் இருக்கக்கூடியவர் தான் சித்தார்த். அண்ட் அதுக்கான வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய சுற்றிலையும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அண்ட் அரசியல்வாதியாக வரக்கூடிய ஒரு கேரக்டர், அவங்க பண்ண ஒரு பிரச்சனையினால இவரும் தட்டி கேட்குறன்ற பேரில் போனதில் அவங்களுடைய அடியாட்கள் வந்து இவர் அடித்து இவருக்கு வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி ஆகிடுது. அதில் அவருக்கு வந்து மெமரி லாஸ் ஆகிடுது, இன்டர்மீடியட் மெமரி லாஸ். ஸோ அந்த மெமரி லாஸ் வந்து ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு நடந்த விஷயங்கள்லாம் மறந்துடுறாரு. ஸோ மறந்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த 2 இயர்ஸில் நடந்ததெல்லாம் விட்டுட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாக அப்படியே போயிட்டுருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு சைலண்ட்டாக தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை பண்ணவங்களும் வந்து விட்டுடுறாங்க. இவர் இப்படி இருக்கும்போது ஒரு ட்ராவல் பண்ணுறாரு, அவர் வந்து ரிலாக்ஸாக இருக்கணுன்ட்டு. அந்த ட்ராவலில் ஒரு பொண்ணை பார்க்குறாரு. ஸோ அந்த பொண்ணு வந்து அது பிடிச்சிடுது. அந்த பொண்ணுக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு ஒத்துக்கலை. எங்கள் வீட்டில் பார்க்குற பையனை தான் அப்படின்னும் போது, சரி ஓகே இது லவ் மேரேஜாக இல்லாமல் ஒரு அரேஞ்ச் மேரேஜாக வீட்டில் சொல்லி பேசலாமேன்றதுக்காக அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசும்போது அவங்க அப்பா அம்மாவும் ஒத்துக்க மாட்டாங்க. ஐயோ இந்த பொண்ணு மட்டும் வேணாம் அப்படின்னு. ஏன் இந்த பொண்ணு வேணான்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ட்விஸ்ட்டாக வந்து ரிவீல் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமா அவங்களுடைய கல்யாணம் இல்லை காதல் நடந்ததா இல்லைன்றதான் படத்தினுடைய மீதி கதையாக வச்சுருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த கேரக்டர் ஒன்னொருத்தையும் கொஞ்சம் அப்படி விவரிக்க அண்ட் அவங்களுக்காக நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் நிறைய வச்சுட்டு, அண்ட் அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்னோட ஒரு மெமரி லாஸில் வந்த படங்கள் நிறையவே நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த மெமரி லாஸ் என்ன மாதிரியான ஒரு கான்செப்ட், அஃப்கோர்ஸ் முழுக்க ஒரு ரொமான்ஸ் படத்தில் எந்த அளவுக்கு ஒரு என்டர்டெய்னிங்காகவும் ட்விஸ்ட் அண்ட் டர்னை வந்து கொடுக்க முடியுன்றது தான் இந்த படத்தில் காட்டியிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து கொஞ்சம் ஒரு சில ஹாலிவுட் படத்தினுடைய ரெஃபரன்ஸும் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா தமிழில் வந்த தீபாவளி படத்தை சொல்லலாம். அதுலேயும் அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்ச நாளைக்கான மருது வந்து இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி பாவனா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான். ஆனால் அதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள லவ் ஆச்சா இல்லைனா அந்த டைமில் அந்த 2 இயர்ஸில் இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கிறதுனால வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்களா அப்படின்றது தான் படத்தினுடைய ட்விஸ்ட் எல்லாம் ரிவீல் பண்ணுற மாதிரியாக வச்சுருக்கக்கூடிய கதை. அண்ட் இதில் பாலசரவனுடைய சப்போர்ட்டிங் ரோல் ரொம்பவே படத்துக்கு ஒரு ப்ளஸ் அமைஞ்சிருக்குது. கருணாகரனாக இருக்கட்டும் இல்லைனா லொலுசபா மாறன் எல்லாருமே அவங்களோட வேலையை பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படம் ஒரு ஃபீல் குட் மூவி கான்செப்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே அழகான ஒரு சினிமோட்டோகிராஃபி கொடுத்துருக்குறாரு படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் கேஜி வெங்கடேஷ். அண்ட் எடிட் ஒர்க் தினேஷ் பொன்ராஜ் வந்து ரீசெண்டான ஒரு எடிட் ஒர்க்காக இருந்தது. கொஞ்சம் லேக் இல்லாமல் கொஞ்சம் சுவாரஸ்யமான ஸ்க்ரீன் பிளே இருந்ததுன்னா இன்னும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அபவ் ஆவரேஜ்னு சொல்லியிருக்கலாம். அண்ட் ஓவராலாக அவங்களுடைய வேலையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. சித்தார்த் அவர்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் பழக்கப்பட்ட மாதிரி இருந்தாலும் இந்த படத்துக்கு தேவையான வேலையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. ஸோ மொத்தத்தில் மிஸ் யூ திரைப்படம் முழுக்க ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ இந்த வீக்கெண்ட் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.